உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். திமுகவோட அடியாளா திருமாவளவன். திருமாவளவன் மட்டும் இல்லை, திமுகவோட மொத்த கூட்டணி கட்சிகளுமே திமுகவுக்கான கூலிப்படைகள் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. எவனாவது திமுக ஆட்சியை குறை சொல்லிட்டா போச்சு, உடனே போடா பாசிச சங்கி அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மனவியாதி இருக்குது. பூரா பேருமே பைத்தியம் ஆயிட்டானுங்க போல. கடுமையான வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். இது ஒரு மனவியாதி. திமுக ஆட்சியில் குறை இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த குறை இருக்கா இல்லையா? மக்கள்கிட்ட கேளுங்க, காரி துப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு குறைகள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து, ரேஷன் கடையில் பொருட்கள் கிடைக்காததுலேருந்து, மருத்துவ வசதி கிடைக்காததுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு நிர்வாகமே சீர்குலைஞ்சு போய் நிற்குது. ஆனால் இதை கொஞ்சம் கூட இந்த கூட்டணி கட்சிகள் கவலையே பட மாட்டாங்க. உடனே அவனை பாசிச சங்கி அப்படின்றது, பிஜேபி பேரை காட்டி பூச்சாண்டி காட்ட வேண்டியது. இப்போ ரஞ்சித் என்ன கேட்டார்? உடனே ரஞ்சித்தை கடிச்சு பிராண்ட ஆரம்பிச்சுட்டாங்க 200 உடன்பிறப்புகள். இணையதள கூலிப்படையை வச்சுருக்காங்கல்ல அவங்க, இந்த கூட்டணி கட்சியில் இருக்காங்க பாருங்க கூலிப்படைங்க, இவங்களும் போயிட்டு இப்போ ரஞ்சித்தை பிராண்டக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டாங்க. இதை இன்றைக்கி ரொம்ப சீரியஸாகவே பார்த்துடணும். அதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கடை பிரச்சனையை முதல்ல பார்த்துருவோம். நேற்று ரேஷன் கடைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. எப்போவுமே நாம் போகிறதில்ல, வீட்டில் உள்ளவங்க தான் போவாங்க. நேற்று ஆட்கள் இல்லாததால் மாத கடைசி வேற வந்துருச்சு அப்படிங்கிறதால போக வேண்டிய இருந்தது. இது எல்லாமே என்னோடய சொந்த அனுபவம், நான் கண்கூடாக பார்த்தது. போகும்போது பார்த்தீங்கன்னா ரேஷனில் ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் நிற்கிறாங்க. ஆண் பெண்ணுக்கு தனி வரிசை கிடையாது, பரவாயில்ல, அது எல்லாருக்கும் ஒன்று தான், நம்மளும் ஏற்றுட்டு போவோம், அது தப்பு கிடையாது. ஆனால் நின்னவர்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா உடனே போய்கிட்டே இருக்காங்க வாங்கிட்டு. என்னடா இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, டக்குன்னு கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எண்ணெய் பாக்கெட்டுக்காக தான் வந்திருக்காங்க. ஏங்க முன்னாடியே வாங்கலையா அப்படின்னா, முன்னாடி எண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அரிசிக்கு ஒரு தடவை போகணும், எண்ணெய்க்கு ஒரு தடவை போகணும், பருப்பு கிடைக்கிறதே இல்லை. என் கண் முன்னாடியே எனக்கே நடந்துச்சு. வரிசையில் நின்று போய் பொருள் வாங்க போனால், போன மாதம் பருப்பு வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், போன மாதம் பருப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதம் சேர்த்து தரேன்னு சொன்னாங்கன்னு. ஆனால் இந்த மாதம் சேர்த்து கேட்டால் தரலை. வீட்டுக்கு வந்தால் இல்லை சேர்த்து தரேன்னு சொன்னாங்களே, வாங்கிட்டு வர வேண்டியதானேன்னா இல்லை அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி என் கண்ணு முன்னாடியே வந்த பலரை போன மாதம் பருப்பு வாங்கினவங்களுக்கு இந்த மாதம் கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. இப்படி ஒரு கேவலமான நிர்வாக சீர்கேடு எப்படி பாருங்கள். இப்போ ரேஷன் அரிசி இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நாமெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்ற ஆள் கிடையாது. இருந்தாலும் எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா, பெரும்பகுதி நடுத்தர குடும்பம் மாதிரி இட்லிக்கே அந்த அரிசியை தான் பயன்படுத்துகிறோம். தமிழகம் முழுக்க பெரும்பகுதி நடுத்தர குடும்பங்கள் ரேஷன் அரிசியில் தான் இட்லி தோசை அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மாவு அரைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆடு மாடுகளுக்கு வைக்கிறாங்க. ஆனால் இதை சாப்பிட்டு இதை நம்பியே வாழக்கூடிய மக்களும் நிச்சயமாக இருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி வர்ற ஏழைப்பாளைகளை ஒரு தடவை ரேஷன் கடைக்கு போய் வரிசையில் நின்னா அரிசி மட்டும்தான் இருக்குது, பருப்பு இப்போ இல்லை, சர்க்கரை வரல, எண்ணெய் வரல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தடவை வச்சு அலைய கழிக்கிறீங்க அப்படின்னா என்ன மனநிலையில் நீங்களாம் ஆட்சி நடத்துகிறீங்க? ஏழை எளிய மக்களை விரட்டுறது அதெல்லாம் இல்லைப்ப. இப்படி தான் பேசுகிறாங்க நியாய விலை கடையில் உள்ளவங்க. எல்லாருன்னு சொல்லலை, நாம் பார்த்த கடையில் நான் மக்கள்கிட்ட விசாரித்த வகையில் நியாய விலை கடைகளில் நாய் மாதிரி தான் மக்களை அணுகிறாங்க. அதை முதல்ல மாற்றணும். இதுக்கு நாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஒருத்தன் திடீர்னு ஒரு மருத்துவமனைக்கு ஓடி போயிருந்திருக்கான். என்னடா அப்படின்னு பார்த்தா அவனோட கால் திடீர்னு நீளமாயிடுச்சு. என்னடா கால் ஊதா கலராக ஆகிடுச்சின்னு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணால் அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, கால் ஃபுல்லாக ஏதோ விஷம் பரவிடுச்சிங்க, இந்த காலை எடுக்கலைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னதும் அவங்க சொந்த பொந்தம் எல்லாம் அழுது புரண்டு, சரி வேறு வழி இல்லை, டாக்டர் சொல்கிறாரு கால் ஃபுல்லாக நீளமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த காலை வெட்டி எடுத்துட்றாங்க. மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு காலும் நீளமாயிடுச்சு. என்ன அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது, ஐயோ இந்த காலை நாம் வெட்டி எடுத்து பரவாமல் தடுத்துட்டோம், ஆனால் இந்த காலில் அது பரவி இருக்கு, வேறு வழி இல்லை, துரதிருஷ்டவசமாக இந்த காலையும் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. சரின்னு அந்த காலையும் எடுத்துட்டாங்க. அப்புறம் உயிர் பிழைக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 காலை எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடித்து கட்டைக்கால் போட்டிருக்காங்க, செயற்கை கால் பொருத்தியிருக்காங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த செயற்கை கால் ஃபுல்லாக நீளமாயிருக்கு. என்னடா கட்டைக்காலில் எப்படா விஷம் பரவும், டாக்டர் சொன்ன மாதிரி இந்த கால்லையும் நீளமாக இருக்கே, கலர் மாறிடுச்சே அப்படின்னு டாக்டர்கிட்ட போய்ட்டு, டாக்டர் என்னோட கட்டைக்கால் வச்சிங்கல்ல அதுவும் நீல நிறமாக மாறிடுச்சு அப்படின்னு. உடனே டாக்டர், கட்டைக்கால் எப்படி நீல நிறமாக மாறும், விஷமே வந்திருந்தா கூட கட்டைக்காலில் பரவாதே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பார்த்துருக்காரு. அப்போ தான் டாக்டருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. சாரிங்க நண்பரே, உங்கள் காலுக்கெலாம் எதுவும் பிரச்சனை இல்லை, உங்கள் கையில் தான் சாயம் போகுது, அந்த சாயம்தான் கட்டைக்காலில் ஒட்டியிருக்கு. அப்போ ஒரிஜினல் காலில் எடுத்தீங்களே அது டாக்டர்,
அது துரதிர்ஷ்டவசமாக நடந்து போச்சு. இந்த கைலி சாயம் போனதால தான் அந்த 2 காலுமே கூட ஊதா கலராக இருக்குது, நான் தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்னு இருக்கேன். அந்த டாக்டர் அந்த 2 காலையும் வெட்டி எடுத்தார்ல கைலி சாயம் போனதுக்கு, அந்த டாக்டர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த மாதிரி தான் நிர்வாகத்தை சீர்குலைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த சாயம் போன கைலி தான் திராவிட மாடல். 2 காலை இழந்த பேஷண்ட்டு தான் தமிழ்நாடு. இப்படி தான் மக்களோட நிலை அப்படிங்கிறது இருக்குது. இதை நாம் சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்துக்கு போயிடுவோம். இந்த டாக்டர் கதை மாதிரி படுகேவலங்கள் அப்படிங்கிறது பல துறையில் அரங்கேறிட்டு இருக்கு. ஆனால் யாருமே எதையுமே ஏற்றி பேசக்கூடாது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுக்கு நீதி கேட்டு நல்லா பார்த்துங்க. அந்த கொலைக்கு நீதி கேட்டு குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் பண்பாட்டு மையத்தை சேர்ந்த இயக்குனர் ப. ரஞ்சித் ஒரு ஊர்வலம் நடத்துகிறார். இந்த ஊர்வலம் சில பேர் காசு வாங்கிட்டு நடத்துறானுங்க. அந்த ஊர்வலத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து யாரும் போகக்கூடாது. நம்ம ஆம்ஸ்ட்ராங்குக்கு நீதி வேணா நம்ம விடுதலை சிறுத்தைகள்ங்கிற பேர்லேயே நடத்துவோம். பணம் வாங்கி கொண்டு நடத்தக்கூடிய சில கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த தொண்டர்கள் யாரும் கலந்துக்கக்கூடாது. ரொம்ப கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. ரஞ்சித் திமுக ஆட்சியாளத்தை காரி துப்பிட்டாராம். இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்குலைது, ஒரு தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசிட்டார். அவர் ஒரு ஆம்ஸ்ட்ராங் மேலே உள்ள ஒரு ஆசாபாசத்தில் கூட பேசியிருக்கலாம். கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வரேன். எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது. திருமாவளவனும் ரஞ்சித்தும் சேர்ந்து நாடகம் போடுறாங்கள சந்தேகமும் எனக்கு இருக்குது. அதை கடைசியாக பேசுவோம். ரஞ்சித் அப்படி பேசியிருக்காரு. திமுகவை எப்படி ரஞ்சித் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் கிளம்பிட்டாரு. பணம் வாங்கிட்டு பேசுகிறானுங்க. யார் பணம் கொடுத்தா? திருமாவளவன் சொல்ல முடியுமா? யாருங்க பணம் கொடுத்தா? சில பேர் பணம் வாங்கிட்டு பேரணி நடத்துகிறாங்க. யார் பணம் கொடுத்தா? பேரணி நடத்துறது நீலம் பண்பாட்டு மையம். நீலம் பண்பாட்டு மையத்துக்கு பணம் கொடுத்து அந்த பேரணியை நடத்த சொன்னது யார்? திருமாவளவன் தானே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, பணம் வாங்கிட்டு பேரணி நடத்துகிறாங்கன்னு. யார் பணம் கொடுத்தா? திருமாவளவனுக்கு தில் இருந்தால் பொது வெளியில் சொல்ல முடியுமா? இல்லை, அந்த நீலம் பண்பாட்டு மைய பேரணியில் நடந்தது கலந்துக்கிட்டவங்க பெரும்பகுதி ஆட்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் தான். நீலம் பண்பாட்டு மையத்தை சேர்ந்தவர்கள் தான். பெரும்பகுதி தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்போ அந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க போகிறான், காசு வாங்கிட்டு மீட்டிங் போகிறான், ஊர்வலத்துக்கு போகிறான்னு திருமாவளவன் சொல்கிறாரா? நீங்களாம் தலித்துகளுக்கு தலைவர்னு சொல்லிடுறீங்களே, வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? காசு வாங்கிட்டு அவன் கூட்டத்துக்கு போகிறான்னு சொல்கிறீங்களா? அப்போ அதுக்கு அதானங்க அர்த்தம். அது எப்படி நீங்கள் கூட்டம் கூட்டினா மட்டும் சொந்த காசை போட்டு சிறுத்தைகள் திரண்டு வந்தார்கள்னு பேசுகிறீங்க, அடுத்தவன் கூட்டம் போட்டால் காசு வாங்கிட்டு போகிறான்னு பேசுகிறீங்க? அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிற தலித்துகள் மட்டும்தான் தலித்துகள், மற்றவங்க கூட போனால் அவனுக்கு ஒத்துக்க மாட்டீங்களா? இல்லை தலித்துகள் யாரும் உங்களை இல்லாமல் வெளியில் போய் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒட்டுமொத்த தலித்துகளையும் நீங்கள் குத்தகைக்கு எடுத்து நடத்திட்டுறீங்களா? இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஓனரா? இல்லை உங்களுக்கு அடிமையாக இருக்கணுமா? நீங்கள் 2 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் போய் உங்கள் கட்சியை அடவு வச்சதோட உங்களோட கதை முடிஞ்சிருச்சுங்க. மொத்த தலித்துகளையும் அடவு வைக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க மிஸ்டர் திருமாவளவன்? தலித்துகளுக்கு நீங்கள் தான் முகமாக இருக்கணுமா? உங்களை விட சிறந்த முகமாக ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். துரதிர்ஷ்டவசமாக சென்னையை தாண்டி அவர் வெளியில் பெரிய அளவில் பேசப்படாமல் போயிட்டார். இப்போ மரணத்துக்கு பிறகு பேசுகிறாங்க. என்ன சொன்னார் ஆம்ஸ்ட்ராங்? அதிமுக திமுக 2 கட்சியுமே தாண்டி வெளியில் வரணும். நாங்கள் காலங்காலமாக எங்கள் அப்பன் பாட்டன் உப்பாட்டெல்லாம் அவங்ககிட்ட தான் போய் கூலி வாங்கிட்டு இருந்தான். இன்றைக்கி நீங்கள் பேண்ட் சட்டையை போட்டு கோட்டு போட்டுட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு போய் அவங்ககிட்டே பொக்கையை கொடுத்துட்டு அடிமைத்தனமாக நிற்கிறீங்களே, வெக்கமா இல்லையான்னு கேட்டாரா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சுய கௌரவம், சுய மரியாதை மிக்க ஒரு தலித் சமூகத்திற்காக வாழ்ந்த ரியல் அம்பேத்கரிஸ்ட் ஆம்ஸ்ட்ராங்கோட மரணத்திற்கு நீதி கேட்டு போனால் அது காசு வாங்கிட்டு போகிற கூட்டமா? சரி, ரஞ்சித் தான் காசு வாங்கிட்டு போகிற கூட்டமாச்சு. இத்தனை நாளாக எதுக்கு கூடி குழஞ்சிங்க ரஞ்சித்தோட? ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் போய் அப்படியே ஒத்திக்கிட்டு 2 பேரும் உட்காந்துருந்தீங்களே, அன்றைக்கி வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ரஞ்சித் காசு வாங்குறான்னு அன்றைக்கி உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் திமுக மேலே அவதூறு பரப்புறாங்க. எதையா சின்ன விஷயம்? கள்ளச்சாராய மரணங்கள் சின்ன விஷயமா? 65 உயிர் பறிபோனது சின்ன விஷயமா? ஒரு தலித் சமூக தலைவன், ஒரு அம்பேத்கரிஸ்ட் 400க்கும் மேற்பட்ட மாணவர்களை கல்வியின் பால் திருப்பி சட்டம் படிக்க வச்சு ஒவ்வொருத்தரும் அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்ச ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை உங்களுக்கு சின்ன விஷயமா? அப்போ ஏதான் உங்களுக்கு பெரிய விஷயம்? 2 சீட்டுக்காக ஜால்ரா போட்டுட்டு அறிவாலய வாசல்லே உட்காந்துக்கிறதா உங்களுக்கு பெரிய விஷயமா? சொல்லுங்கள் மிஸ்டர் திருமாவளவன் அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுது. இதை ரஞ்சித் கேட்க ஆரம்பிச்சார். இத்தனைக்கும் அந்த பேட்டியோட முடிவில் அவர் ஒரு நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாயிண்ட்லாம் அடித்தாங்க மறுபடியும். ஆனால் உங்களை என்ன சொன்னார் ரஞ்சித்? நீங்கள் அனுபவிக்கிற பதவி நீங்கள் வச்சிருக்க கட்சியால் வரல, நீங்கள்
திருமாவளவன்கிறதால வரல, இடஒதுக்கீடு ஒன்று அம்பேத்கர் வாங்கி கொடுத்ததால வந்துச்சு. அந்த இடஒதுக்கீட்டில் எம்எல்ஏ எம்பியாக இருக்கிற அடிமைங்க நீங்கள், ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடுங்க அப்படின்னாரு. அதாவது எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் அடிமைன்னா திருமாவளவனையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கார். திருமாவளவன் ஒரு திமுகவோட கொத்தடிமை அப்படின்னு ரஞ்சித் சொன்னதாக தான் நான் பார்க்குறேன். இது அப்படி தான் இதை எடுத்துக்கவும் முடியும். எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாமே அடிமைகள்னா திருமாவளவனும் எம்பி தானே, அந்த கோட்டாவின் அடிப்படையில் தனித்தொகுதியில் அந்த ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தானே நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்போ திருமாவளவனையும் சேர்த்து தான் ரஞ்சித் சொன்னார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, இணையதள கொத்தடிமைகள் 200 உடன்பிறப்புகள் ஆம்ஸ்ட்ராங்கை எப்படி அவதூறாக எழுதுனாங்களோ அதே மாதிரி ரஞ்சித் இப்போ கடிச்சு பிறண்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. ரஞ்சித் ஒரு பி டீம், அவனையே இப்போ சங்கின்ட்டாங்க சத்த நேரத்தில். இதெல்லாம் நீங்கள் என்ன திமுகவுக்கு அடியால் வேலை பார்க்குறீங்களா தெரியலையே எனக்கு. திமுகவையும் சிறுத்தைகளையும் பிரிக்க சதி செய்கிறார்கள். என்ன பெரிய நீங்கள் புருஷன் முண்டாட்டி 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் அனாதையாக நின்றுடுமா? உங்களுக்கு கூட ஒரு கட்சி இருக்குது, உங்களை நம்பி லட்சக்கணக்கில் தொண்டை இருக்கான், அவனெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா? எத்தனை நாளைக்கு தான் திமுக காரனுக்கு வெண்சாமரம் வீசிக்கிட்டு தோலமன் நோட்டிக்கிட்டு இருப்பீங்க? இந்த கேள்வி இங்கே எழுதா இல்லையா? ரஞ்சித் கேட்டதில் என்ன தப்பு? அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் திருமாவளவனை தாண்டி யார் பின்னாடி போனாலும் அவங்கள பி டீம்னு சொல்லிடுவீங்களா? இது அந்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகமாக தெரியல? உங்களையே தலைவன் ஏற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கி தமிழகத்தில் இந்த சமூகத்துக்கு பெரிய தலைவன் நீங்கள் தான். சனாதனத்தை எதுக்கிறேன், பாசிசத்தை எதுக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கக்கூடிய தலைவன் நீங்கள் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் உங்களை தாண்டி ஒருத்தன் கூட்டம் கூட்டினான்னா அவன் காசு கொடுத்து தான் கூட்டுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம்ல? நாக்கு கூசல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு மாநாடு நடக்குது. இப்போ கூட வெல்லும் சரணாயகம் மாநாடு நடத்துனீங்க, எல்லாம் காசு வாங்கிட்டு வந்தான்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி தானேங்க உங்களுக்கு இருக்கும். அங்கே வந்தவங்களாம் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவன் தாங்க, உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்டவன் தாங்க. பல பேர் அங்கே போயிருக்கான். இந்த மாநாட்டில் ரஞ்சித் பேசும்போது உங்களோட பேரை சொல்லி பல பேர் கோஷம் போட்டாங்க. உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்டவன் தான் அங்கே போயிருக்கான். அவனை காசு வாங்கிட்டு வரணும் போகிறான்னு பேசுகிறீங்களே, கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா மிஸ்டர் திருமாவளவன்? இணையதள கூலிப்படைகள் மாதிரி உடன்பிறப்புகள் ரஞ்சித்தை இன்னைக்கு கடித்து கொதறிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் திமுகவுக்கு ரஞ்சித் சொன்ன மாதிரி அடிமையாக இருக்கிறது தான். அடிமையாக கூட இருந்துட்டு போங்க, அடியாளாக இருக்காதீங்க. திமுகவை எதுக்கிறவனுக்கு பூரா நான் போய் வம்பு வளர்ப்பேன் அப்படின்னு பேசுறது நீங்கள் திமுகவுக்கு அடியாளாக இருக்கிற மாதிரி தானே? அப்படி தானே இதை எடுத்துக்க முடியுது. நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்களே வாயே திறக்க மாட்டாங்க. ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஓய்வு எடுக்க போயிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க பூரா உண்டியல் கொடுக்கக்கூடிய அறிவாலய வாசலில் உட்காந்து இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகள் தான். யார் நாட்டில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுகிறா? தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படல அதை பேசுகிறா? நீட்டு கிழிச்சிருவேன்னு சொன்னீங்க அதை பற்றி பேசுகிறா? யாருங்க பேசுகிறீங்க? ஏதோ நமக்கு 2 சீட்டு வருதா 4 சீட்டு வருதா, கொஞ்சம் பெட்டி கொடுக்குறாங்களா, வாங்கினோமா, வாக்கியரிசி போட்டோமா, சாப்பிட்டோமா, இப்படியே உங்களோட கடமை அப்படிங்கிறத முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கூட்டணி கட்சிகள் அல்ல, கூலிப்படைகள் அப்படிங்கிறத உணர்றீங்களா இல்லையா? நீங்கள் உணர்ந்து தான் ஆகணும். இல்லைன்னா கைலி சாயம் போனதுக்காக 2 கால் வெட்டப்பட்டுச்சு தெரியுங்களா தமிழ்நாடு, அதோட தலையும் கூட தொப்பி சாயம் போயிடுச்சுன்னு விரைவில் வெட்டப்படும். ஏன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன், கோமாளி அரண்மனைக்கு போனால் அவன் ராஜாவாயிட முடியாது. அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறும். அதை மனசில் நினச்சிங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக அரசு மேலே என்ன தப்பு இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுங்க. வெறும் பாசிச எதிர்ப்புன்னு பிஜேபியை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் நீங்கள் சமூக நீதி போராளி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சமூக நீதிக்கு எங்கெல்லாம் பங்கம் வருதோ அங்கெல்லாம் குரல் கொடுத்தாதான் நீங்கள் உண்மையான சமூக நீதி போராளி. காலம் உங்களுக்கு பல அரிய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. 3 வருஷமாக அதை நீங்கள் வீணடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. வருங்காலத்திலேயாவது என்ன செய்கிறீங்கன்னு பார்ப்போம்.